ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து இன்னைக்கு தேட்டரில் வெளியாக இருக்க சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கருணாஸ், ஆர்ஜே பாலாஜி இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனே அமைக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு விமர்சனமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த படத்தில் கதையை பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ரோட்டோரமாக தள்ளுவண்டி கடை வச்சிருக்காப்புல, சாப்பாட்டு கடை வச்சிருக்காப்புல. அப்படி வச்சிருக்கவருக்கு ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசை வருது. அதுக்காக ஒரு லோனு அப்ளை பண்ணுன்றதுக்காக அவர் கடையில் டெய்லியும் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் சாப்பிடுவாப்புல. அவர்கிட்ட வந்து ஒரு லோனுக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவரும் இவருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துறாரு. ஒரு கட்டத்தில் அவரோட வீட்டில் வந்து ஒரு பிளம்பரை வர சொல்லுங்க வேலை பார்க்கறதுக்குன்னு அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து பிளம்பரை அனுப்புறதுக்கு மறந்துருப்பாப்புல. இவர் நான் போய் அந்த வேலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது போயிட்டு அந்த பம்ளிங் இவரே பார்த்து கொடுத்துட்டு வந்துருவாப்புல. மறுநாள் பார்த்தா அவர் அந்த பேங்க் லெட்டரை வாங்குறதுக்காக அவர் போய் அவரை பார்க்கறதுக்கு போகும்போது அவர் இறந்து கிடக்குறாப்புல. நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் கொண்டுட்டாருன்ட்டு இவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அவர் அந்த ஜெயிலில் என்னென்னலாம் அவருக்கு நடந்துச்சு, இவருக்கு என்னென்ன சம்பவங்கள் அங்கேருந்து எப்படி இதை வெளியாகிறாரு, இவர் நிரபராதின்னு வெளியே வந்தாரா இல்லையா, இல்லை அங்கேயே மாட்டிக்கிட்டாரா, இதுக்கிடையில செல்வராகவனுக்கு என்னாச்சு, கருணாஸ் உள்ள எப்படி வர்றாரு, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன சம்பந்தம், இந்த மணி நிறையா ட்விஸ்ட்டு சொல்லக்கூடியது இந்த படம். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா படத்தில் மெயின் காரணம் ஒரே ஒரு பாட்டு தான். படத்தில் நிறையா பாட்டுன்னு வைக்கல, அதுவே படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. காமெடி பண்ணுறேன்ற பேரில் மொக்க காமெடியெல்லாம் போட்டு நம்மளை மொக்க பண்ணாமல் இருந்தது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடுது. ஆனால் போர்னு எங்கேயும் அடிக்காது, லேகும் இல்லாமல் நீட்டாக இருக்குவாங்க. ஆனால் படத்தில் வந்து நிறையா சீன்ஸ் ரத்தம் தெரிக்கிறாப்புல இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா நானும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆகோ ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒரு டீசெண்டான படம் தான். தேட்டருக்கு போனோம்னா நிம்மதியாக உட்காந்து ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஓகேடா நல்ல படம்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். பார்க்கணுன்னா போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.